ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. அதாவது சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர் காஞ்சனகிரி ஹில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பைக் ரைட்ஸுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பிளேஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர் சொல்லும் போது வந்து ரொம்பவே ஈஸி தான். பிகாஸ் ஒன் டே ட்ரிப்புக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உங்களுடைய சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மழை எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. சத்தியமாக எனக்கும் தெரியல. மழை பெஞ்சுதாங்க இந்த இடமே சூப்பராக இருக்குது. சீரியஸாங்க பாருங்களேன், அழகான கிராமம், சுற்றி மலைங்க, இதே இந்த கிளைமேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேறு லெவல். சின்ன பையன் வரான், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு பாருங்களேன் ஊர். இந்த ரோடெல்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சீனரிக்காக இதெல்லாம் பார்த்தா வேலையாகுதுங்க. ரொம்ப இந்த மலை மேலே ஏறுதான் காஞ்சனகிரி. இது மேலே தான் ஏறணுங்க. இங்கே செக் போஸ்ட்லாம் வேறு இருக்குங்க. பாருங்களேன் செக் போஸ்ட் எப்படி இருக்கு. எவ்வளோ இது ஒரு ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சில் இருந்தால் நம்ம போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸு சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா?
சீரியஸாகவே வருதுங்க. நிறைய பேர் வராங்க, ஆனால் நிறைய பேர் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நல்ல பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வியூவே வேறு லெவலில் இருக்குங்க. காஞ்சனகிரி மலைக்கு வந்தாச்சு. இப்போது இந்த மலையில் என்ன அப்படி ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெல் ராக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பாறையில் வந்து நம்ம ஒரு கல்லை வச்சு தட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு வரும். லைக் பெல்லில் சவுண்டு வரா மாதிரி ஒரு நல்ல சவுண்டு வரும். அது வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போது அது இல்லாமல் இங்கே ஒரு சிவன் கோவிலும் இருக்குது, அதுவும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வர ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பெல் ராக்காக தான். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த பிளேஸ் பாருங்களேன். இந்த சைடில் ஒரு கோவில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இந்த பாறை பார்த்தீங்கன்னா மணிப்பாறை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. லைக் இங்கிலீஷில் பெல் ராக். அது இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. சீரியஸாகவே நம்ம வந்த கிளைமேட் ரொம்பவே வருது. அதனால தான் இந்த பிளேஸ் என்னமோ தெரியல, சூப்பராக இருக்குது. ஒன் மோர் திங், இந்த பெல் ராக்குக்கு நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்குற விஷயம் என்னன்னா ஒரு லேம்ப்பு. இந்த லேம்ப்பு லைக் ஒரு மவுண்டெயினோட பீக் பாயிண்டில் இருக்குது. அதாவது இங்கே விளக்கேற்றுறாங்கன்னா இந்த இடம் சுற்றி தெரியும் இந்த மவுண்டெயினில் விளக்கேற்றிருக்காங்கன்ட்டு. அதுக்காகவே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீட்டாக. இந்த மணிப்பாறை, இந்த மணிப்பாறைக்கு வந்தாச்சு. இல்லை ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல் இருக்குல்ல, இந்த இடத்து சவுண்டு கேட்குதா? இதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயமே. இந்த ஊரில் இந்த பாறை தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க இங்கே ஹைலைட்டான விஷயமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கெல்லாம் சிவன் கோவில் அப்படி இப்படி தான் இருக்குது. அது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாறைக்கு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க. ஏன்னா வந்து எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது, வலிக்கி விடும். அதனாலவே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க.
விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவஞானம் அப்படிங்கிற ஒரு சாமி வந்து இந்த கோவில் இங்கே மலை மேலே இருக்க எல்லாத்துக்குமே அவர் தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, எப்படி சொல்கிறது, பப்ளிக் வரா மாதிரி ரெடி பண்ணி இந்த கோவிலை வந்து பராமரிக்கிற மாதிரி வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு சமாதியும் இருக்குது. அது நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். அவரோட சமாதி தான் இந்த சமாதி. இங்கே வச்சுருக்காங்க, சிவனுக்கு ஆப்போசிட்லேயே அவரோட சமாதியை வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற லிங்கம் எல்லாமே வந்து சுயம்பு லிங்கம். அது இல்லாமல் இங்கே ஒரு சிவன், அவருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பராமரித்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக்குன ஒருத்தரோட சமாதி அது. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர் ஒரு மலைக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வியூவோட ஒரு பிளேஸ் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஒரு பிளேஸுக்கு நம்ம வரலாம். பிகாஸ் இது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த மலை மேலே ஒரு ரைட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. பிகாஸ் ஒரு பைக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ் பிடிக்கும். நான் இது ட்ரோன் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்குன்ட்டு. பட் மலை ரொம்ப சின்னது தான், இருந்தாலுமே நான் வந்த கிளைமேட்டு ரொம்பவே வர்த்தான கிளைமேட்டு. பிகாஸ் இன்றைக்கின்னு பார்த்து சென்னையில் செம்ம மலை, சென்னையில் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நல்ல மலை, வர வழியிலலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் கூட அந்த அளவுக்கு இல்லை. இங்கே வரும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ராக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு கோவில்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து 1 டே ஸ்பாட்னாக்காக இது வந்து ஒர்த்தான பிளேஸு. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 5 o'clock கிளம்புற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் திரும்பவும் ரிட்டனே நீங்கள் ஆகிடலாம். ஒரு 2-3 மணிக்கெலாம் வீட்டுக்கு ரிட்டனே ஆகிடலாம். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா நியர்பை பிளேஸஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது டெம்பிளாகவும் நீங்கள் டெம்பிளுக்கு வருதாலும் வரலாம். அது இல்லாமல் நார்மலாக ஒரு ட்ராவல் இந்த ட்ரெக்கிங் மாதிரிலாம் போயிட்டு சுற்றிட்டு வரலாம். அதுக்காகவும் இது ஒர்த்தான பிளேஸு. யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே காலியாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் இந்த ஊர் ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு நல்ல பிளேஸும் கூட. ஒரு என்ன சொல்கிறது, சண்டே இன்றைக்கி ஒர்த்தாக ஒரு பிளேஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி வீக்லி நான் போஸ்ட் பண்ணுவேன் வீடியோ. அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி.